Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்னைக்கு நான் வந்து இந்த அழகான quilled fridge magnet பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி தாங்க காட்ட போறேன். கிட்ஸ்க்குலாம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட் இது. இது வந்து quilled flowerம் பேஸ் வந்து கார்ட்போர்ட்லயே நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி இதை நீங்க ட்ரை பண்றது. இது பண்றது எப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்க இன்னும் subscribe பண்ணலாம். Please subscribe. இப்போ இதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த ஷேப்ல வேணா இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்க ஹார்ட் ஷேப் எடுத்துனா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எந்த ஷேப்லனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நம்ம வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நாம திக்னஸ்க்காக தான் இத வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து ஒட்றோம். இப்போ இந்த பேஸ் நல்லா காயட்டும். நம்ம இப்போ quilled flower பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலரும் லைட் ஆரஞ்சு கலர்லயும் ஸ்ட்ரிப் எடுத்துர்க்கேன். 5 mm ஸ்ட்ரிப் எடுத்துர்க்கேன். இப்போ ரெண்டு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப்பை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு லைட் கலர் ஆரஞ்சோட ஸ்ட்ரிப் எடுத்து அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைட் கலர் சைடு இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம சுத்த ஆரம்பிக்கலாம். நம்ம மொத்தமா வந்து 3 ஃபுல் ஸ்ட்ரிப் எடுத்துர்க்கோம். இப்போ இத டைட் காயிலா வந்து சுத்திக்கோங்க ஃபுல்லா. நம்ம ஃப்ளவரோட பெட்டல் செய்றோம் இப்ப. இப்போ இத வந்து நம்ம ஃபுல்லா சுத்திட்டோம். சென்டர்ல வந்து லைட் கலரும் வெளிய டார்க் கலரும் மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைச்சிருக்கு. இத நம்ம இப்போ வந்து டிஎஸ் ஷேப்ல இப்படி பிரஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இத அசெம்பிள் பண்ணலாம். இந்த கோன் டெக்னிக் எப்படி அப்படினு தெரியணும்னா என்னோட previous வீடியோ பாருங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நானு. இப்போ இத வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் க்ளூ போட்டுட்டு நாம கோன்க்குள்ள வச்சு அசெம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணும்போது நமக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பெட்டல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு சென்டர்ல வந்து நாம வந்து ஒரு yellow கலர் ஸ்ட்ரிப் வந்து கொடுக்க போறோம். பாருங்க, நான் yellow கலர்ல வந்து 2 ஸ்ட்ரிப் எடுத்து அதை வந்து நான் டைட் காயிலா இந்த மாதிரி சுத்தி இருக்கேன். இதுக்கு சென்டர்ல வந்து நான் வந்து இந்த எம்ப்ராய்டரிக்குலாம் யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்து நான் ஸ்டிக் பண்றேன். இப்போ இத வந்து நான் சென்டர்ல வந்து க்ளூ தடவிட்டு இத ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ ஃப்ளவரோட சென்டர் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு 4 ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நிறைய green கலர் லீவ்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அழகா இருக்கும். இப்போ நம்ம அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர்ல நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் இதை அசெம்பிள் பண்ணுறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு கிராஃப்ட்டுங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது. குழந்தைங்க நார்மலாகவே நம்ம எது செஞ்சாலுமே வந்து செவுத்துல ஒட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் அவங்க வந்து ஸ்டிக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ் வச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அசெம்பிள் பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் நம்ம லீவ்ஸ் கொடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் டெக்கரேஷன் எல்லாமே உங்கள் விருப்பம் தாங்க. நீங்கள் வந்து நடுவில் லீவ்ஸ் கொடுக்கலாம், கேர்ள்ஸ் கொடுக்கலாம், என்னனாலுமே கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு சென்டரில் அங்கங்கே வந்து நம்ம அந்த ரெடிமேட் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா காயட்டும். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பேக் சைடில் நாம் வந்து மேக்னெட் மட்டும்தான் ஒட்டணும். ஒட்டிடுச்சுன்னா இது வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கடைகளில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் ரவுண்டு மேக்னெட்ஸ்லாம் கிடைக்குதுங்க. ஸ்ட்ரிப்பாகவும் கிடைக்குது, மேக்னெட் வந்து ரவுண்டாகவும் கிடைக்குது. ஆன்லைன் அமேசான் மாதிரி சைட்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்குது. நான் வந்து ரவுண்ட் மேக்னெட் தான் எடுத்திருக்கேன். நான் அதையுமே ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி கிராஃப்ட், ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜஸில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.